ஹலோ மக்களே! தீபாவளி வந்துருச்சு. இப்ப அதிரச மாவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கேஜி வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த 1 கேஜி வெல்லத்துக்கு வந்து பெரிய பிடிக்கு 1 பிடி பச்சரிசி அலசி காய வச்சு அரைச்சு வச்சுருக்கோம். இதுக்கு சுக்கு, ஏலக்காய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அடுப்பை காய வச்சு வெல்லத்தை அதில் போட்டுட்டு, தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊத்தாம தண்ணிய வந்து எங்க மாமியார் வந்து தெளிச்சு விட்டுருக்காங்க. தண்ணி நல்லா தெளிச்சு விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில வந்து பாகு அடுப்பை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாகு வந்து இதுக்கு வந்து பதமான அளவா நம்ம ரெடி பண்ணணுங்க அதிரசத்துக்கு. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு மத்து வச்சு இந்த பாகை வந்து கிண்டிட்டே இருங்க. கட்டி படாம கிண்டணுங்க. இப்போ பாருங்க பாகு நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு வச்சிருக்க பச்சரிசி மாவை அது கூட போட்டு நல்லா கிண்டிட்டே இருக்கணுங்க. கிண்டிட்டே இருந்தும் கட்டிப்படாம கிண்டிட்டே இருக்கணுங்க. அப்படி கிண்டினா மட்டும்தான் நமக்கு அதிரச மாவும் நல்லா பதமா கிடைக்கும். இப்போ பாருங்க நல்லா கிண்டியாச்சு. எல்லா மாவையும் பொறுமையாக போட்டு நல்லா கைப்படாம கிண்டிட்டே இருக்கணுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த ஏலக்காய், சுக்கு பவுடர்லாம் இருக்குல்லங்க, அதை இது கூட போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்ருக்குங்க. அவ்வளோதாங்க நமக்கு அதிரச மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அதிரச மாவு ரெடி. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ அதிரசம் சுட ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.